தொண்டை வலி, இருமல், சளி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க முதல்ல வீட்டிலேயே கொஞ்சம் எளிய வைத்திய முறைகளை நீங்க பின்பற்றுங்க. தொண்டை வலி இருக்கும்போது சுடுதண்ணில உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் தொண்டை வலி குறையும். அதே மாதிரி இருமல் அதிகமா இருக்கும்போது வாயில ஒரு கிராம்பு எடுத்து நீங்க வாயில அதை பல்லுக்கு இடையில வச்சு நீங்க கடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் உள்ள போய் உங்களுக்கு தொண்டைக்கு கொஞ்சம் எதமாவும் இருக்கும். அதே மாதிரி அந்த இருமலும் கம்மியாகும். ஓமவல்லி இலை, அந்த இலையை கழுவி அந்த இலையை நீங்க மென்னு உழுங்குறது மூலமாவும் உள்ள இருக்கிற சளி வெளியே வரவும் இருமல் கம்மியாகிறதுக்கும் உங்க தொண்டை இதமா இருக்கிறதுக்கும் இது உதவும். அதே மாதிரி நீங்க லவங்கப்பட்டை அது போட்டு டீ குடிக்கலாம். ஜிஞ்சர் டீ, இஞ்சி போட்டு டீ குடிக்கிறது ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சுடுதண்ணில மஞ்சளும் ஒரு பிஞ்ச் மஞ்சளும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு இந்த தண்ணிய நீங்க குடிக்கலாம். இது கூடவே திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி இதை வறுத்து பொடியாக்கி இந்த பொடி கூட தேன் கலந்து அந்த பொடியை அருந்தலாம். இதனாலையும் உங்களுக்கு அந்த இருமல் தொந்தரவு, சளி தொந்தரவு, தொண்டை வலி இதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு காணப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல வீட்டில் இந்த மாதிரி எளிய முறைகளை நீங்க பின்பற்றுங்க. இதெல்லாம் பண்ணியும் 3 நாட்களுக்கு மேல இந்த பிரச்சனைங்க உங்களுக்கு குறையாம காணப்படுது அப்படின்னா நீங்க மருத்துவருடைய ஆலோசனையை அணுகிறது மிகவும் அவசியமானது.